நீடு பேர் வாங்குற அளவுக்கு பாவியடா சத்தியம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இதுதாங்க நீடு பேர் வாங்குற அளவுக்கு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒருவர் மூக்கால பொய் பேசியிருக்கிறாரு. ஒருவேளை வாயால பேசினா அவரு உண்மை பேசக்கூடுமா அப்படிங்கிற ரீதியில நாம வீடியோவை பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சகோதரன் சொன்னாரு, எப்பா வியூஸ் தான் போகல, வீடியோவும் போகல, எதனால வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆவியானவர் என்ன சொன்னாரோ, என்ன உணர்த்தினாரோ அதை அப்படியே காட்சிப்படுத்துவதா. வியூஸ் முக்கியம் கிடையாது, லைக்ஸ் முக்கியம் கிடையாது, விழிப்புணர்வு தான் முக்கியம். எனக்கு சரின்னு படுறது எதுவோ அதை சாலிடா மக்களுக்கு கொண்டு போவேன். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்குனாலும் கால பேசி பொய் பேசுனது யாரு அப்படிங்கிறத செகண்டுக்கு செகண்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேளுங்க. அப்படியா இருந்தாரு, குடித்து சாப்பிட்டு உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, பிசித்து குடித்து அப்படி இருந்தாரு. உடனே இவரு எப்படியோ ஆடா பாவியலா சத்தியம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இதுதாங்க மூக்கால பொய் சொல்லி இருக்கிறது. ஒருவேளை வாயால சொல்லியிருந்தா உண்மை சொல்லியிருப்பாரா? புசித்து குடித்து இருந்தாரா? நீங்க எதுக்கு வரீங்க? செழிப்பு உபதேசத்துக்காக வேண்டி புசித்தும் குடித்தும் நீங்க ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில சொல்ல வர்றீங்களா? ஆண்டவர் புசித்து குடிச்சு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாரா, வச்சிருந்தாரா? பரிசேயர் எப்படி சொல்றாங்களோ அதையும் பார்மட்டமா நீங்க சொல்றீங்க. ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரங்கள்ல நம்ம முழுசா 1ல இருந்து நம்ம 15 முடிய நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பரிகாரியோடும் பாவியோடும் அவர் உணவு உட்கொண்டார், போஜனம் பண்ணினார் அப்படின்றது. இந்த போஜனம் பண்ணினதுக்கு தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு திராட்சை ரசமும் மதுபானம் பண்றவங்களோட கூட எப்படி சாப்பிடுறாரு, எப்படி போஜனம் பண்றாரு, வைக்கிறாரு, குடிக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில அவரை கார்னர் செய்வதற்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி அவரை கேள்வி கேட்டாங்க. அப்போ அதற்கு பதில் என்ன சொல்றாரு? சாப்பிட்டதுக்கு கூட சாப்பிடுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆண்டவருக்கு. அதாவது நோயாளிக்கு தான், பிணியாளிக்கு தான் மருத்துவர் தேவை, நல்லா இருக்கிறவனுக்கு மருத்துவம் தேவையில்லப்பா. சோ அங்க போனதே சாப்பாட்டுக்கு போடல, அவங்க கிட்ட போய் சாப்பிட்டுக்கிட்டு இது பண்றது இல்லை. அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய போதகரு நம்ம வீட்டுல சாப்பிடுறாரப்பா, நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அவனுக்கு ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அவன் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் தான் போனாரே தவிர ஆத்ம பாரத்துக்கு தான் போனார், சாப்பிடுறதுக்காக போகல அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தையே உங்களால சொல்ல முடியலன்னா, அவர் புசித்து குடிச்சாருன்னு ஒரு ஏளனமான ஒரு பேச்சு எவ்வளவு பெரிய மோசமான செயல். எந்த அளவுக்கு இவர்களுடைய படிப்பறிவு இல்லாத ஒரு அண்ணாணிகளை போல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காக உடைக்காம கவலைப்படாதீர்கள், இவைகளெல்லாம் அண்ணாணிகள் தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னவரு உணவுக்காக பரிகாரி வீட்டிலையும் திராட்சை ரசம் மதுமட்டம் பானம் பண்ணுகிற பெருந்தினி காரனோடு அவர் சாப்பிடுவாரா? என்னங்க இது? அவர் பாவியோடு பயணிக்கிறார் என்றால் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு தான். அதாவது 100க்கு அதிபதி ஒருத்தன் பயங்கரமான அதிபதி, அவன் பெரிய கேங்ஸ்டர்ஸ். யாரு? சகை உள்ள மனிதன் தான், கட்ட மனிதன் தான். 100 அதிபதிக்கு அவன் பெரிய 100க்கு அதிபதி, புரியுதுங்களா? 100க்கு அதிபதி, அதிபதிக்கெல்லாம் மிகப்பெரிய அதிபதி, புரியுதுங்களா? தலைமை அதிபதி 100 பேருக்கு. அப்படிப்பட்ட ஆளா இருந்தான்னா அந்த 100 பேரு கண்ணசைக்கிறத அந்த அதிபதி அத்தனை பேரையும் கட்டில இட்டான்னா அவன் பயந்தாகணும். அந்த கட்ட மனிதனுக்கு, சகை என்கிற மனிதனுக்கு எல்லாரும் 100 பேர் பயந்தாகணும். அவன் அநியாய தண்டல் வசூலிக்கிறவன். ஒரு எல்லை கோடு இருக்கும், அந்த எல்லை கோட்டுல இருந்து அதுல நிப்பான். நின்று இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அநியாயமாக வசூல், ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும். சாதாரண 100 ரூபா பே பண்றோம். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கார்ல போறீங்க, மதுரைக்கு எல்லாம் இருந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் இது இருக்கும், சரியா? அந்த இது டோல்கேட் இருக்கும், டோல்கேட்ல 100 ரூபா பே பண்ணணும், அல்லது 200 ரூபா பே பண்ணணும், அல்லது வரதுக்கும் போறதுக்குமான பே பண்ணிட்டு போன் வைக்கணும். அதே ஃபார்மெட்டு தான் இங்க 100க்கு அதிபதியா இருக்கக்கூடிய இவன் அநியாயமா வசூல் பண்ணான். 100க்கு 500 ரூபா வசூல் பண்றவன் அப்படிப்பட்ட அராஜகமான ஆளு. கட்ட மனுஷன் தான், ஆனா ஆளுக்குள்ள எல்லாம் போறோம், கட்டைய கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடி கார்டோட இருக்கிறவன். அவன் சகையு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுத்தி மரத்து மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் யாரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, சகைவே இறங்கின உடனே என்ன சொல்றாரு? சகைவே இறங்கி வா, உன் வீட்டுல நான் போஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சாப்பிடுறதுக்காக போனாரு? சாப்பிடுறதுக்கு கிடையாது. அவரு கேட்ட சோத்துக்குழி இல்லாம மாட்டேங்காரா? சமயக்காரன் இல்லாமலே 5000 பேர் போதிச்சாரு. பந்தல் போடாம
பந்த விசாரிக்கிறதுக்கு, அதாவது சாப்பாடே கிடையாது, எல்லாத்தையும் உட்கார வைடா. எப்படி அப்படிப்பட்ட ஆண்டவர் இவ இவ வீட்டுல ஒன்றரை சாப்பாட்டுக்காக ஓடுறாரு. உணவை உற்பத்தி பண்றவரு, அதாவது உணவையே உண்டாக்குறவரு, காய்கறிகளையே உண்டாக்குறவரு, இவன் வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு அல்பமா போய் சாப்பாட்டுக்கும் உணவுக்கும் போறாரா? அவர் வீட்டுக்கு போனா அங்கேயும் அவரை விட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இவர் சகைங்கிறவர் மிகப்பெரிய பாவியாச்சே, இவரு தீர்க்கதரிசியா இருந்தா இவரு பாவின்னு தெரியுமே, எப்படி சாப்பிட்டாரு அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறதையே சாலிடா சொல்லி, ஏடா டே இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுல இவனுக்கு எப்படி ட்விஸ்ட் கொடுக்குறாங்களா? இதுதான் நீங்க ஹைலைட்டட். பாவியோட அவர் சாப்பிட்டதுக்கு உண்டான காரியம் என்னன்னு இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் யார் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சகை அண்ணன் தான் என்ன பண்ணிட்டா, 100க்கு அதிபதி. அவர் காட்டுச்சி மரத்துல எல்லாம் பார்க்க வேண்டாம், எரிகவுக்கு போற ரோட்ல அத்தனை பேரையும் அத்தனை நபர்கள்ட்டையும் சொல்லணும், ஏசுநாதர் வந்தாருன்னா அவர் 12 சீசர்களோட வருவாரு. புரியுங்களா? 12 பேரோட கேங்ஸ்டரா தான் வருவாரு, வைப்பாரு, இடையில நுப்பாட்டுறா. புரியுதா? அவர் போக மாட்டார். ஏன்னு கேட்டா, சட்டத்தை ரூல்ஸ ஏற்படுத்தினவரு ரூல்ஸ மாத்த மாட்டாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதி எரிகோ பட்டணத்திலே வச்சு அவரை நுப்பாட்டி, உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், எனக்கு இப்படிதான் மறிச்சு பாக்குற மாதிரி பாத்துருக்கலாம், பாத்துட்டாரு. அங்க போனா அங்க ஒரு ட்விஸ்ட கொடுத்து, நான் அநியாயமா வாங்கியிருந்தா 2 எத்தனையோ 3 எத்தனையோ அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துருது. அதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய அநியாயமா சொத்துக்கள் பாதியை ஏழைக்கும் தரித்திரக்கும் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சாலிட போட்டு விட்டு இருந்தாரு. சாப்பிட போல அந்த ஆத்மாவை ரசிக்கிறதுக்கு போனாரு. சோ புதட்டலான மனிதர்கள் பரிசெயர்கள் சொன்னது அடிப்படையில இத வச்சு கதை விடுதானே. ஆடாடிய தம்பி, கொஞ்சமாவது சத்தியத்தை கொஞ்சம் படிச்சுட்டு வாப்பா, படிச்சுட்டு போதனை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த செழிப்பு உபதேசத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவரை வேற விதமா காமிக்க கூடாது. அதுக்கு மேல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சீஷர்கள் உபவாசம் பண்றது இல்லை கேக்குறாங்க. யோவானுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுகிறார்களே, உங்க சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்றது இல்லை கேக்குறாங்க. ஏயா எல்லாரும் யோவானுடைய சீசர்கள் எல்லாம் உபவாசம் பண்றாங்க, உங்களுடைய சீசர்கள் மட்டும் உபவாசமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்குங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மேலதான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன் உபவாசம் இருக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரியல அப்படின்னா பைபிளை தெரிஞ்சுக்கணும். பைபிளை தெரிஞ்சாதான் இயேசுவை தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது உபவாசம் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன்ப்பா, மணவாளனா யெகோவா தேவனே நான் இருக்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சீசர்கள் நான் இருக்கும்போது எதுக்கு உபவாசம் இருப்பாங்க? நான் போன பின் மணவாளனை காணாம இருக்கிறதுனால உபவாசம் பண்ணுவாங்க, இப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு மணவாளங்கிற அந்த சொலவடை, அதாவது உண்மையாக சொன்னாரு. அது என்ன அடிப்படை தெரியுமா? இஸ்ரவேலர்கள்ட்ட ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் அந்த எடிட் அந்த வசனத்தை போடு, 2 வசனம் இருக்கு. அத இஸ்ரவேலர்களை இஸ்ரவேல் என்னும் கண்ணிக்கையே, இஸ்ரவேல் என்னும் என்ன சொல்றது, கண்ணியே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மணவாளனாக யெகோவா தேவன் இஸ்ரவேலர்களுக்கு உருவமாக இருந்திருப்பார். அந்த ஆண்டவர் தான் மணவாளன், நான் யெகோவா அப்படின்னு மறைமுகமாக நான் தாண்டா அது, நான் அங்க இருக்கிறேன்டா, எதுக்குடா என் பிள்ளைகள் என்னுடைய சீச்சர்கள் என்னுடைய சகோதரர்கள் எதுக்கு இருக்கணும்? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? உன்னை மாதிரி படம் காட்டுற உபவாசமாடா அப்படிங்கிற ரீதியிலையும் இவங்க பாரம்பரியமாக ஒரு சடங்காச்சாரியமாக உபவாசம் பண்றத எல்லையில வேணும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கல. அவனே மாரி இது பண்ணாதப்பா, முக வாடலோட அப்படியே உபவாசம் இருக்கிறோம், அப்படியே 2 பேரும் உபவாசம் இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு முக வாடலா இருந்துக்கிட்டு அடுத்தவங்க மேல சீன் கட்டிக்கிட்டு நேவர் அந்த பாயிண்ட் அப்ல ஆண்டவர் வரல. இதெல்லாம் மாய்மாலம்டா, இவங்க பண்றது பூரா மாய்மாலம். அதனால தம்முடைய சீசர்கள்ட்ட, தம்முடைய பிள்ளைகள்கிட்ட, தம்முடைய சொந்தக்காரரா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்பந்தான் சகையும் பாருங்க, மத்தையும் அப்பந்தான் தூக்குறாரு. சரியா? அப்படி தூக்கிட்டு வர்றாரு. தட்டி அவன் ஒரு ஆயத்தூரில் உட்கார்ந்து இருந்த 10 அந்த இதுலதான் தூக்குறாரு. தூக்கிட்டு அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொல்றாரு, வைக்கிறாரு இல்லையா? அப்போ இவங்க மாய்மாலம் பண்ணுகிறத அக்செப்டேஷன் அவங்க வற்புறுத்துறாங்க. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில இது பண்றாங்க, வைக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் இந்த உபவாசத்தை இம்பார்ட்டன்ட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, மாய்மாலத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ அப்படிங்கிற ரீதியில ஆண்டவர் சொன்னாரு. சரி, இதுக்கு மேலதான் இவர்கிட்ட ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான். அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா தலைவரே எப்படி இருக்கிறாரு, பெருந்தின்னு பேர் வாங்குற அளவுக்கு. அதாவது ஆண்டவர் ஏன்னா பெருந்தீனி அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்காக பேர் வாங்குற அளவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பரிவாரியோடு அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதானே. டேய்,
பெருந்தீனிக்காரங்கிறவன் எப்படின்னா மதுபானம் குடிச்சிட்டு பெருந்தீனியா சாப்பிட்டுட்டு மதாப்புல படுப்பான் வைப்பான். ஆண்டவர் போனது போஜனம் பண்ணது, அதாவது இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தால் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சோத்துக்காடா ஆண்டவரே சொன்னது, சோத்துக்கு எதுக்குமே அலையாட அண்ணனிகளை போல நாடாத தேடாத அப்படின்னு அந்த ஆண்டவர் சொன்னவர் பெருந்தினியா எதுவும் நடக்கிற மாதிரி நடந்துட்டாரா? என்னங்க இது? எவ்வளவு பெரிய மோசமான ஒஸ்ட் பிஹேவியர், ஒஸ்டான ஒரு காரியம் அப்படிங்கிறது தெரியலையேங்க. சகை வீட்டுக்கு போனாரு, எல்லார் வீட்டுக்கும் போனாரு. போனதுக்கெல்லாம் சோத்த நேரத்தை கழிக்கிறதுக்கா, அப்படியே ஓசியில சாப்பிட்டு வர்றதுக்கா? அவரு நினைச்சாருன்னா இவன் வீட்டுல எதுக்கு சாப்பிடணும்? 5000 வேற 5 அப்பம் 2 மீனை கொண்டு என்னதுன்னு கேட்டீங்கன்னா சமயக்காரன் கிடையாது, சமய பாத்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம தான் டிசைன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அவரு 5 அப்பம் 2 மீனை வச்சு அசால்ட் பண்ணி விட்டாரு. அசால்ட் பண்ணது மாத்திரம் அல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா 5000 புருஷர்களும் சாப்பிட்டு இருக்காங்க. மிச்சமாக 5000 அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, அப்ப எத்தனை பேர் சாப்பிட்டு மிச்ச கூடைய எடுத்தார்கள் இருக்கு. அப்படி மிச்ச கூட அதை சமையல் மாஸ்டரும் கிடையாது, சமையல் அதாவது அதை பண்ணக்கூடிய ஆட்களும் கிடையாது, எதுவுமே இல்லாம செஞ்சவருக்கு இவன் வீட்டுல போய் சாப்பிடுவாரு. ஒரு 1.5 நாள் சாப்பாடை வச்சிருக்க இது கூட போய் சாப்பிட்டு இது பண்ணாரு வச்சாரு. அவரால் ஆக்க முடியும். சாப்பிடுறதுக்கு போகல, அந்த ஆத்மா முக்கியம்னு போனாரு. சாப்பாட்டை இம்பார்ட்டன்ட் பண்ணல, அவனுடைய சாவை தடுத்து போடுவதற்காக அவன் ஆத்மாவிலே சாகாதபடிக்கு ஆண்டவரோடு கூட பயணிக்கிறதுக்கு தான் போனார ஒழிய அங்க போய் போஜனம் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டா 2 இட்லி ஏதாவது போட்டிருப்பாரு. அதாவது இங்கே இருந்தா 2 இட்லி 3 இட்லி. நாமளே போறோம், ஒரு வசதி உள்ள ஒரு ஒரு மனிதனா நான் இருக்கிறேன்னு வைங்களேன், ஒரு ஏழை வீட்டுக்கு நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? எவ்வளவு பெரிய வசதியான ஆளு, உலகத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு நம்ம ஏழை வீட்டுல வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு பணக்காரன், ஒரு நடிகர் விஜயே இருக்காரு. நடிகர் விஜய் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுறாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடுற அளவுக்கு இதா இருக்கா? டீ குடிச்சாருன்னா முதலமைச்சர் டீ குடித்தார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு ஏழை வீட்டுல வரும்போது அவர் சாப்பிடுறதுக்காக போல, அவருக்கு மண்ணாவை கொடுக்கறதுக்காக, இந்த பாவிக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. சோ இப்படி சொல்றாங்களே. சரி, மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. ஒவ்வொரு வீட்லயும் அற்புதமாய் பரிசேயர்கள்லாம் கண்டு போராம கோபம் இது வருது. பாவிகளோடு சாப்பிட்டதுக்கு பரிசேயர் எல்லாரும் இது பண்ணிருக்காங்க. எப்படிப்பட்ட பாத்தீங்களா? அவன் என்னன்னா, அவன் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில பாவிகளோட கலந்துருக்க கூடாது, பாவிகளோட இது பண்ணக்கூடாது. பரியக்காரங்கிறவன் பாவி, அவன் சபைக்கு உட்படாத ஒரு என்ன சொல்றது, யூதர்களால ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள். பாவி கூட அவங்க சேர மாட்டாங்க, அவங்க அசுத்தர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் என்னையா அவரு சாராயத்தை குடித்து திராட்சை ரசத்தை மதுவையும் குடிக்கிற அந்த பரிகாரியோடு இவர் உட்கார்ந்து சாப்பிடுறாரு, எப்படி இது எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ரீதியில சொன்னார். ஏன்னா இவர் ஒரு யூத குலத்துல அவர் பேர் வாங்கி இருக்கிறாரு எல்லா பக்கமும். அவர் எளியா வருகிறவராகிய எளியா, அவர் மேசியா, மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க இவன் மேசியான்னு கண்டுட்டா. யாரு? பரிசேயர் வேதபாரர்கள் எல்லாம் தெரியும், வருகிறவராகிய மேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டு நக்கல் ஒவ்வொரு இடங்களையும் நக்கல் பண்ணிக்கிட்டே வந்தானுங்க. வேத வாக்கியத்தை பகுப்பாய்வு செய்யல, அவரு மேல பொறாம. புரியுதுங்களா? மேசியான்னா யாரு? ராஜா, இஸ்ரேலுக்கே ராஜா, அவரு உலகத்துக்கே ராஜா. சரியா? இந்த ராஜா வந்ததும் தெரிஞ்சது, இவரை போட்டு முக்க பண்ணணுங்கிறதுக்காகவே வேண்டுமென்றே பண்ணுனாங்க, வச்சாங்க. சரியா? என்னங்க இப்படி இருக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. அவன் தான் பொறாமப்படுறாங்கன்னா அவன் காரணம், அது வேற காரணம். இது சாப்பிட்டதுக்காக இதெல்லாம் என்ன செய்ய? சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல் இருக்கு. ஒருவேளை வாயில பேசியிருந்தா உண்மை சொல்லியிருப்பாரா? ஏக்கா, வாயில பேசியிருந்தாருன்னா ஒருவேளை உண்மை பேசியிருப்பாரா? ஏங்க, மத்திய எழுந்து சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை தியாலஜிக்கலா படிச்சுதா இல்லையா? படிக்கலையா நீங்க? ஒவ்வொரு வசனத்துக்கும் தியாலஜிக்கல், ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்களுக்கு பைபிள் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இந்த மணவாளன்னா யாரு அப்படிங்கிறத எதுக்காக ஆண்டவர் பரிகாரியோட சாப்பிட்டாரு? பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான், பாவிகள் மனம் திரும்புறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் இம்பார்ட்டன்ட் அது சாப்பாட்டுக்கு இது பண்ணிருப்பாரா? பெருந்தீனி திங்கிற மாதிரி இது பண்ணிருப்பாரா? சங்கீதம் 113 அதை வச்சு மேற்கோள் காட்டிடுறான். இதை காட்டுறதுக்காக ஆச்சரியமும் ஆசீர்வாதமும் வரும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு மோசமான செயல்! 2 பேருமே சொல்றேன், மனம் திரும்பிக்கோங்க. ஒவ்வொரு இதையும் எடுக்கும்போது ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ ஆண்டவரை அவமதிப்பு செய்யாதீங்க. உண்மையிலே சொல்றேன், இது தவறான ஒரு காரியம். ஆண்டவருடைய வேத வாக்கியத்தை நன்கு பகுப்பாய்வு செய்யாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக தியானிக்கவில்லை என்றால் கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய சத்தியம் எடுபடாது. இப்படிப்பட்ட மாய்மாலமான உபதேசம்
உங்களோட இருக்கட்டும், உங்க வீட்டோட இருக்கட்டும், உங்களுடைய நம்பிக்கை அது இருக்கட்டும். ஆனா வேத வசனத்தை மாத்தாதீங்க. தவறான ஒரு காரியம். வேறொரு பதிவு. வணக்கம். மூக்கால பொய் சொல்லி இருக்கிறது. ஒருவேளை வாய்